வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்கிறது, அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கன்மலைகளின் அரண்கள் அவனுடைய உயர்ந்த அடைக்கலம் ஆகும் என்று. இப்பொழுதும் எனக்கு பின்பாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உயரமான கட்டிடம் இருக்கிறது. மலேசிய தேசத்தின் கோலாலம்பூர் பகுதியிலே ட்வின் டவர்ஸ் என்று சொல்லப்படுகிற பூமியின் 2வது மிக பெரிய கட்டிடமாக இது கருதப்படுகிறது. தேவனும் என்ன வாக்கு பண்ணுகிறார்? அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான். கர்த்தர் உங்களை உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண அன்போடு கூட அழைக்கிறார், தெரிந்து கொள்ளுகிறார். கன்மலைகளின் அரண்கள் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக காணப்படும். ஏனென்றால் கர்த்தர் உயர்ந்தவராய் காணப்படுகிறார். ஒரு மனிதனால் எவ்வளவு பெரிய உயரமான கட்டிடங்களை கட்ட முடியுமானால், ஒரு அரசாங்கத்தால் இவ்வளவு பெரிய கட்டிடங்களை கட்ட முடியுமானால், வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை படைத்த தேவன் உங்களை இதை காட்டிலும், இந்த உயரமான கட்டிடத்தை காட்டிலும் உயர்ந்த இடங்களிலே நீங்கள் மகிமையாக சாட்சியாக வாசம் பண்ணும்படிக்கு தேவன் அனுகிரகம் செய்வார். கன்மலைகளின் அரண்கள் உங்களுக்கு உயர்ந்த அடைக்கலமாக இருக்கும். அந்த உயர்ந்த இடத்திலே உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிறது. அந்த உயர்ந்த இடத்தில் உங்களுக்கு ஒரு அடைக்கலம் இருக்கிறது. அந்த உயர்ந்த இடத்திலே கர்த்தர் உங்களுக்கு ஒரு அரணாய் காணப்படுகிறார், பலத்த கோட்டையாக இருக்கிறார். கன்மலையாம் கிறிஸ்துவானவர் உயர்ந்த அடைக்கலத்திலே உங்களை உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். இன்றைக்கும் அவருடைய சமூகத்தை நோக்கி நீங்கள் ஓடி வாருங்கள். அவருடைய கரத்துக்குள்ளாக அடங்கி இருங்கள். அப்பொழுது கர்த்தர் உங்களை அவன் உயர்ந்த இடங்களில் வாசம் பண்ணுவான் என்ற வாக்கு தத்தத்தை நிறைவேற்றி தருவான். உங்களுக்கும் ஏசாயா 33ஆம் அதிகாரம் இந்த வசனத்தை ஆண்டவர் உங்களுக்கு கிருபையாய் நிறைவேற்றி தர வல்லமை உள்ளவராய் காணப்படுகிறார். நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாலும், நீங்கள் எதிர்பார்க்கிற ஒரு உயரமான ஆசீர்வாதங்களை தேவன் நிச்சயமாகவே தருவார். உயரமான காரியங்களிலே தேவன் உங்களை நடத்தி கொண்டு செல்வார். உயர்ந்த இடங்களிலே நீங்கள் நடக்கும்படிக்கு கர்த்தர் செய்தருளுவார். உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ணும்படிக்கு ஆண்டவர் உதவி செய்திருப்பார். விசுவாசிகள், கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை உயர்த்துவார். உயர்ந்த இடங்களிலே வாசம் பண்ண ஆண்டவர் உதவி செய். வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாக்கு தத்தம் அப்படி ஆமென்றும் ஆமென் என்றும் நிறைவேறும்படிக்கு அடியேனும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். God bless you. Amen. Amen.